சித்தப்பா சித்தப்பா சொல்றேன் அன்பு. சித்தப்பா வீட்டுல அம்மா இல்ல சித்தப்பா. எனக்கு வேற ரொம்ப பசிக்குது சித்தப்பா. கொஞ்சம் சாப்பாடு இருந்தா தாங்க சித்தப்பா. ரொம்ப பசிக்குது சித்தப்பா. சாப்பாடு வேணுமா? சித்தி வேற ஆல்ரெடி ரொம்ப கோவத்துல இருக்காடா. இப்ப நீ சாப்பாடு வேணும்னு கேட்டு பத்திரகாளி ஆடிடுவாடா. நீ போடாடே, சாப்பாடுலாம் கிடையாதுடா. சித்தப்பா உண்மையிலே சொல்றேன் சித்தப்பா. வீட்டுக்கு போய் பார்த்துட்டு தான் சித்தப்பா வந்த. வீடு பூட்டி தான் சித்தப்பா இருந்துச்சு. அதனாலதான் சித்தப்பா வந்த சித்தப்பா. ரொம்ப பசிக்குது சித்தப்பா. கொஞ்சம் சாப்பாடு இருந்தா தாங்க சித்தப்பா. பழைய சோறு இருந்தா கூட பரவாயில்ல சித்தப்பா. ரொம்ப பசிக்குது சித்தப்பா. ஒரு நிமிஷம் இருற அன்பு, நான் போய் சித்திட்ட கேட்டு வரேன். சரி சித்தப்பா, வெயிட் பண்றேன். யார் வந்திருக்காங்க? என் அண்ணன் தாண்டி வந்திருக்கான். என்ன வேணுமா அவனுக்கு? உங்க அம்மா வெளியே போயிருக்காங்களாமா, ரொம்ப பசிக்குதாமா, சாப்பாடு கேட்டு வந்திருக்கா. கொஞ்சம் சாப்பாடு கொடுப்போமே. எப்ப பார்த்தாலும் எதுக்கு இங்கே வந்து சாப்பிட்றான்? ஏன் அவங்க அம்மா வீட்டுல சாப்பாடு செய்ய மாட்டாங்களோ? இப்போ நீங்க அவனை அடிச்சு பத்துறீங்களா இல்ல நான் அடிச்சு பத்தாவா? இல்ல நைட்டு உங்களுக்கு சோறு கிடையாது, எப்ப பார்த்தாலும் சோறு சோறுன்னு வந்துடுறது. நம்ம இந்த வாரம் மட்டுமா இவங்க வீட்டில் சாப்பிட்டு எத்தனையோ நாட்கள் நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தப்போ கூட இவங்க வீட்டில் நம்ம உட்காந்து சாப்பிட்ருப்போம். அவங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு செகண்ட் ஆச்சு இதை பற்றி நினச்சிருந்தாங்கன்னா நம்ம எப்படி இருந்திருப்போம்? என்னடா இவங்க எப்போ பார்த்தாலும் வந்து ஊருக்கு போயிட்டு வந்து நம்ம வீட்டிலே திங்காங்கட்டு அப்படி அவங்க நினைக்காம நம்மளுக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கணும்னு நினச்சி நம்மளுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்களே அவங்க குடும்பம். நம்ம அப்படி இருக்கிற விட்டுவிட்டு நீ என்னன்னா அந்த பச்சை மண் சாப்பாடு கேட்டு வந்தப்போ கூட நீ சாப்பாடு கொடுக்காம அடிச்சு பார்த்துன்னு சொல்கிறிய. நீ எல்லாம் என்ன மனசு ஜென்மம்? உன்னையெல்லாம் பொண்டாட்டியாக கெட்டினதுக்கு சாபம். உன்னையெல்லாம் பொண்டாட்டியாக கெட்டினதே ஒரு சாபம்தான். ஏன்னா ஒரு சின்ன குழந்தை சாப்பாடு வேணும்னு வந்து கேட்டுச்சுன்னா அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்தோம்னா நம்ம இத்தனை நாள் நம்ம பாவம் பண்ணதுக்கெல்லாம் புண்ணியமாச்சு கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும். அதே இப்போ நீ மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நீ ஒரு சின்ன குழந்தைய வற்புறுத்திட்டு இப்போ நீ போறிய, அந்த சின்ன குழந்தை மனசு எவ்வளோ புண்படுன்னு உனக்கு எப்படின்னு தெரியுமா இல்லையா? நம்ம போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூட நம்ம ஊருக்கு போயிருந்தப்போ கூட நம்ம ஊருக்கு போயிட்டு வரும்போது ரொம்ப பசியில் தான் இருந்தோம். பசியில் இருந்தப்போ கூட நம்மளுக்கு ரொம்ப பசிச்சிச்சுன்னு நம்மளா அவங்கள்ட்ட சாப்பாடு கேட்காம அவங்களா நம்மளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கும்போது அந்த மனசு உனக்கு இல்லாமல் போச்சு. இப்போ அந்த பச்சை மண் வந்து சாப்பாடு கேட்கும்போது இப்படி சாப்பாடு கிடையாது, சாப்பாடு கொடுக்க முடியாது, அடிச்சு பார்த்துங்கன்னு என்னைய பிடிச்சி அடிச்சு பார்த்த சொல்றியே. என் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா? அதை விட என் மனசோட அந்த பச்சை மண் அந்த குழந்தை மனசு எவ்வளோ கஷ்டம். பசின்னு கேட்டால் கூட நீ சாப்பாடு தர மாட்டேற. நீ எல்லாம் என்ன மனசி? சரிதான், அவனை அடிச்சு பற்றிட்டு வரேன். டே அன்பு, சித்தியெல்லாம் சாப்பாடு தர மாட்டேன் அன்பு, நீ வீட்டுக்கு போடா. சித்தப்பா ப்ளீஸ் சித்தப்பா, ரொம்ப பசிக்குது சித்தப்பா. பழைய சோறு இருந்தா கூட பரவாயில்ல சித்தப்பா, ரொம்ப வயிறு பசிக்குது சித்தப்பா. சரி அன்பு, நீ வீட்டுக்கு போடா. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடா அடிச்சு பத்துறக்கே. நீ வீட்டுக்கு போடா. ஒரு சாப்பாடு கேட்டா கூட கொடுக்க மாட்டாங்க. நன்றி கெட்ட உலகமாடா.